ஹாய் மக்களே, வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், இனிமேல் செடிகள் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான பெரிய வீடியோ தான் இது. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, செடியை எடுங்கன்னு சொல்லி நம்மளை யாரும் ஃபோர்ஸ் பண்ணலை. நம்ம இருக்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு வீடு. இந்த மொத்த பில்டிங்கில் 4 வீடு இருக்குது. 2 வீட்டுக்கு நாங்கள் ஓனரு, இன்னொரு 2 வீடுக்கு வேறவங்க ஓனர், மொத்தம் 3 ஓனரு. அப்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தரை கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. இந்த வெதர் கோர்ஸ் எல்லாம் பாருங்கள், கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டுருக்கு, தெரியுதா? ஏன்னா ஏற்கனவே நான் இங்கேயே செடிகள் வச்சுருந்தேன். போன வருஷம் மழையிலே என் வீட்டுக்காரர் இந்த இடத்தெல்லாம் எடுத்துட்டு கிளியர் பண்ணிட்டு சொன்னாங்க. அதனால் இந்த போர்ஷனையும் எடுத்தாச்சு. இந்த ட்ரம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கொஞ்சம் காலி இடம் இருக்குது. இங்கேயும் நான் செடிகள் வச்சுருந்தேன், இதையும் எடுக்க சொல்லிட்டாங்கன்னு நான் எடுத்துட்டேன். ரொம்ப நாளாக இந்த பக்கம் எதுவுமே இல்லை தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் வீட்டுக்கார் ஒரு இன்ஜினியர். அவங்களுக்கு பில்டிங்கை பற்றி நல்லாவே தெரியுன்றனால அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு பில்டிங் செடி வச்சாலும் டேமேஜ் ஆகும், வைக்கலைனாலும் டேமேஜ் ஆகும். ஒரு 10 வருஷம் 12 வருஷம் அப்படி ஆகுது அப்படின்னா, எங்கள் பில்டிங் 12 வருஷம் பழைய பில்டிங்கு. இன்ன வரைக்கும் ஒரு வேலை கூட இதில் பண்ணவே இல்லை. ரீபெயிண்டிங்கே இனி எதுவுமே பண்ணலை, அப்படியே தான் வச்சுருக்காங்க. ஏன்னா 4 பேர் ஓனரு, 3 பேர் ஓனரு அப்படின்னா எல்லாருமே ஷேர் பண்ணி பண்ணணும். ஒருத்தவங்க ஒத்து வராங்க, ஒருத்தவங்க ஒத்து வரல, அந்த மாதிரி. அப்போது ஃபுல்லாகவே இது லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, நீ செடி வச்சது தான் எல்லோரும் ஃபஸ்ட்டு காரணம் சொல்லுவாங்க. அதனால் நீ செடியை ஃபுல்லாக எடுத்துட்டுன்னு எங்கள் வீட்டுக்காரர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. நான் எடுத்து தான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். ஏன்னா 2 வருஷமாக டிம்கி அடிச்சுட்டே இருக்கேன், இருந்தால் எடுக்கிறேன் அந்த எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் எடுக்காமையே இருக்கேன். இந்த தடவை அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அமிதாப் அம்மாவுக்கு கோவம் வந்த மாதிரி என் வீட்டுக்காருக்கு கோவம் வந்துருச்சு. அதனால் என்னால் எல்லா செடியும் எடுக்க முடியாது. நான் அடிநியமம் வேணால் நான் பக்கத்து வீட்டில் கொடுத்துட்றேன், டேபிள் ரோஸ் எடுத்துறேன். ஏன்னா டேபிள் ரோஸ் எப்போ வேணால் நம்ம வாங்கி வளர்த்துக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் நான் இருக்கிறேன். மற்றபடி ரெயின் லில்லி நான் எடுத்துருவேன், ஆனால் திரும்ப நான் இங்கே வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனக்கு நீங்கள் மாடியை கொஞ்சம் எனக்கு ரிப்பேர் வேலை பார்த்து கொடுங்க, நான் திரும்ப வளர்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அந்த டீலுக்கு எங்கள் வீட்டுக்கார் ஓகே சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பெரிய நன்றி யாருக்கு சொல்லணும்னா, பக்கத்து வீட்டுக்கார அம்மாவுக்கு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க நம்ம செடியை வாங்குறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இது அவங்களோட மாடி, அவங்க வீட்டில் இருக்க ரோஸ்மேரி பிளான்ட்டு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரோஸ்மேரியே தோடுறேன். அப்படி ஒரு வாசம், சூப்பராக இருந்துச்சு வாசம். இதெல்லாம் அவங்களோட பூ தான். அதனால் நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, வீடு வாடகை வீட்டில் இருக்கவங்க நிலைமை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா எங்கள் வீட்லேயுமே கீழே செடிகள் வச்சுருக்காங்க, நாய் வளர்க்குறாங்க. இப்போ கார் பார்க்கிங்கில் ஏதாவது ஒரு வேலை அப்படின்னா நாங்கள் அதுக்கான ஷேர் நாங்கள் கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் நாய் வளர்க்குறீங்க, செடி வச்சுருக்கீங்கன்றதுனால எங்களால் அதில் பாதி ஷேர் போட முடியாமலாம் இருக்காது. ஆனால் என் வீட்டுக்காருக்கு அதை சொல்லி காமிப்பாங்க. அதனால் நீ பண்ணாத அப்படின்னு அவங்க என்னை சொல்கிறாங்க. அதனால் நான் இப்போ எடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கேன். எடுத்துட்டேன். இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கிறது எடுத்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் நான் இந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இப்போ நம்ம செடிகள் அடிநியம் செடிகள் பக்கத்து வீட்டுக்காரம்மாட்ட ரொம்ப அழகாக வளர்ந்துட்டுருக்கு. அங்கே போய் வச்சுட்டு கடைசியாக ஒரு தடவை சிவாஜி சார் எப்படி படையப்பா வீட்டில் உட்காந்து ஃபீல் பண்ணாரோ, அந்த மாதிரி கடைசியாக ஒரு தடவை செடிகளுக்கு நான் தண்ணி விட்டுட்டு வரேன்னு சொல்லி தண்ணி விட்டுட்டு பூக்களை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா தான் நான் புதுசாக வாங்கி வச்ச சில செடிகளில் மொட்டெல்லாம் இருந்துச்சு. அங்கே போனதுக்கப்புறமா தான் அது மலர்ந்துச்சு. பார்பி பூவெல்லாம் அங்கே போனதுக்கப்புறம் தான் மலர்ந்துச்சு. நான் மாடியில் நின்று சொன்னேன், இந்த பூ பேர் இதுமா அது அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு ஆச்சரியம், என்னம்மா ஒவ்வொரு பூக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு. இப்போவும் எனக்கு மெசேஜ் வந்துட்டுருக்கு, டேபிள் ரோஸ் கேட்டதுனால நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். நம்மக்கிட்ட இனிமேல் எந்த செடிகளும் வியாபாரத்துக்குன்னு எதுவுமே கிடையாது. இருக்கிறது எல்லாத்தையுமே நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். வீடியோ ஸ்டார்டிங்கில் காட்டியிருப்பேன் ஒரு 12 தொட்டிக்கிட்ட. அது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா டியராவோட ஃபுல் தொட்டிகள் தான் அது. எந்த பூவுமே செடி வாடிடாமல் வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம திரும்ப சேலும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நான் வச்சுருந்தேன். ஆனால் என்னால் முடியலை. இது எனக்கு ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலை. ஆனால் இதில் திருப்திப்பட்டுக்கிற விஷயம் என்னென்னா, நம்மளோட அடிநியம் வளர்கிறதுக்கு ஒரு இடம் கிடச்சிருக்கு, அதை கேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்றத. இதை நான் இந்த செடிகளை திரும்ப வாங்க போகிறது கிடையாது, அந்த அம்மாக்கிட்டேயே தான் இருக்கும்.